இங்க ஒருத்தரோட ஒய்ஃப் 2வது வாட்டி பிரெக்னண்டா இருக்காங்க. அடுத்த குழந்தை பிறந்தா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் அடுத்த குழந்தை பெத்துக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை பெத்த அடுத்த செகண்ட்லயே அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இந்த 2 குழந்தைங்களையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கறாரு. இந்த 2 குழந்தைங்களுக்காக 2வது கல்யாணம் கூட பண்ணிக்காம வீட்டு வேலை செய்யறது சமைக்கிறதுன்னு இவரோட வாழ்க்கையவே அவங்க பசங்களுக்காக அர்ப்பணிக்கிறாரு. இவனுங்க 2 பேரையுமே நல்லா படிக்க வச்சு இவனுங்க 2 பேருக்கும் அமெரிக்கால வேலை கிடைச்சதும் இவனுங்க 2 பேரும் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் யாருமே இல்லாம இந்த வீட்டுல தனியாவே தான் இருக்காரு. இவர் தனியா இருக்கிற நேரம் பார்த்து இவங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துடுறான். அந்த திருடனை இவர் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு, எனக்கு இந்த வீட்டுல பேச்சு துணைக்கு யாருமே இல்ல, அதனால நீ என் கூட பேசுன்னு சொல்றாரு. ஜன்னல் வழியாவே சாப்பாடு குடுக்கறது, ட்ரிங்க்ஸ் குடுக்கறதுன்னு இவங்க 2 பேருமே நல்லா பழகிடுறாங்க. ஒரு நாள் இந்த தாத்தாக்கு ரொம்ப முடியாம நெஞ்சு வலிச்சப்ப இவன் தான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் காப்பாத்தி இருப்பான். அதனால இவருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. நீ ஏன் எங்க வீட்டுல திருட வந்த, அப்படி என்ன உனக்கு கஷ்டம்னு கேக்குறப்ப, எனக்குன்னு இருக்கிறதே எங்க அப்பாவும் ஒரு வீடு மட்டும்தான், கடனை கட்ட முடியாதனால எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, அதனாலதான் உங்க வீட்டுக்கு நான் திருட வந்தேன்னு சொல்றான். நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ ஒண்ணு பண்ணணும்னு சொல்றாரு. ஏன்னா என்கிட்ட எந்த பத்திரமும் சொத்து பணம் எதுவுமே என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே என் 2 பசங்களுக்கு எழுதி வச்சுட்டேன். நீ என்ன கடத்திட்டு அவங்க கிட்ட பணம் கேட்டீங்கன்னா அவனுங்க கொஞ்சம் பணத்தை தருவானுங்க, அதை வச்சு உன் கடனை அடைச்சிருன்னு சொல்றாரு. இவனு எவ்வளவோ வேணான்னு சொல்றான். ஆனா அந்த தாத்தா வற்புறுத்தினால இவனு சரின்னு ஒத்துக்கிறான். இவனு தாத்தாவை கடத்தி அந்த 2 பசங்கள்டையுமே சொல்லி அவனுங்க 2 பேரையுமே ஊருக்கு வர வச்சிடறான். ஆளுக்கு 12 லட்சம் போட்டு நம்ம அப்பாவை காப்பாத்திரலான்னு பெரியவன் சொல்றான். அதுக்கு சின்னவன் சொல்றான், ஆல்ரெடி அவருக்கு 70 வயசாச்சு, அவரை காப்பாத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னு கேக்குறான். நம்ம போலீஸ்ல போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துடலான்னு சொல்றான். இதெல்லாம் பாக்குற அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் இந்த தாத்தாவை தனியா விட்டுட்டு இவங்க அப்பாவை பார்க்கலான்னு இவனு கிளம்பிடுறான். அந்த நேரம் பார்த்து இந்த தாத்தாவை வேற யாரோ கடத்திடுறாங்க. அவங்க கால் பண்ணி 50 லட்சம் வேணும்னு கேக்குறாங்க. யாரு கடத்தினான்னு பார்த்தா அவரோட பெரிய பையன் தான் ஆளை வச்சு கடத்தி இருக்கான். இப்ப அவரோட ப்ராப்பர்ட்டி வச்சு அவரை காசை கொடுத்து அவரையும் காப்பாத்திடுறாங்க. இப்போ இவரு வீட்டுக்கு வந்ததும் அவங்க சின்ன பையன்ட்ட, எனக்கு வயசாயிருச்சு, என்ன காப்பாற்ற முடியாது, நீ தானடா சொன்ன, நீ வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்றாரு. அவங்க பெரிய பையன்ட்ட போய், என் பசங்களோட கை எனக்கு தெரியாதா, நீ தானடா ஆளை வச்சு கடத்தி என் வாயை மூடுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. என் ப்ராப்பர்ட்டியை வச்சு பணத்தை எடுத்த அந்த மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் செத்தா கூட என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி அவனை போ சொல்லிடுறாரு. அந்த 50 லட்சத்தை வாங்கி அந்த கஷ்டப்படுற பையன் கிட்ட கொடுத்து கடைசி காலத்துல அந்த பையன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறாரு.